வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல வந்திருக்கார். அந்த 4ஆம் இடம் என்பது சிம்ம வீடு. அந்த சிம்ம வீட்டுல பகை வீட்டில் இருந்தாலும் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ சுக்கிரன் நல்லதா இருக்கார். ஆனா இந்த மாதத்தினுடைய அதாவது இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி என்று, அதாவது 25/8 ஆகஸ்ட் எங்க வந்து அமர்கிறார்? உங்க சுக்கிரன் நீச்சமாக ஆக போகிறார். அப்ப நீச்சமாயிட்டாரே, பெரிய கெடுபலன்களை கொடுத்து விடுமோ அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு அமையும். நிச்சயமாக இல்லை. ஏன்னா சுக்கிரனை குரு பார்க்கிறார். அந்த சுக்கிரன் கேதுவோட தான் சேர்ந்திருக்கார். தன்னுடைய நண்பனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவது கிடையாது. அப்ப சுக்கிரன் என்ன தருவார்? காதலை தருவார். ஏன்னா செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தில் 4ஆம் பார்வையாக அந்த சுக்கிரனை பார்க்கிறது. அப்ப காதல் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரும். அதே சமயத்தில் திருமண விஷயத்துல நல்லது செய்ய போகிறார். யாருக்கெல்லாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் செய்வதற்கான அத்தனை அடித்தளத்தை அமைப்பார். ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும், ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கும். அத்தனை அம்சங்கள் நல்லா இருக்கு. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா? அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துவதாலும் 5ஆம் இடத்தை குரு பார்க்குவதாலும் அங்க சுக்கிரன் உங்க ராசிநாதன் அங்க இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே திருமணம் நடப்பதற்கும், காதல் செய்யக்கூடிய காதல ரொம்ப நாள் இருந்தவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை, அல்லது காதல்ல சின்ன சின்ன பிரச்சனையோடு இருந்தவர்கள் அது சரி செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரமாக 3ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 3ஆம் இடம் என்பது கடகமனை. கடகமனை அந்த புதனுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கும். அப்போ பண விஷயம் டீல் பண்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை யாரை நம்பியும் பணத்தை கொடுப்பது அல்லது ஒரு தேவையில்லாத விஷயங்கள், அதாவது ஆசாபாசத்துடன் சேர்ந்த, அதாவது ஒரு பணத்தை எங்கேயாவது கொடுத்தோன்னா அது ரெட்டிப்பாகும், 3ஆக பெருக்கி தருவார்கள், இல்லை ஷேர்ல போட்டால் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு தொகை வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எண்ணங்களுக்கு, நெகட்டிவ் விஷயங்களுக்கு போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செலவு கூட அதிகமாக ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும். இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதம், அதாவது 19ஆம் தேதி, ஆவணி மாதம் 19ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த கொஞ்சம் அமைப்பு. தன விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல அதிநட்பு வீட்டில் சிம்ம மனையில தனக்கு பிடித்த இடத்துல அந்த புதன் இருக்கும்போது நன்றாகவே உங்களுக்கு தனம் நன்றாக இருக்கும். தனத்தால பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்பட போவது கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும். அந்த இடைப்பட்ட காலம் பார்த்தீங்களா, அந்த 19ஆம் தேதி வரை, ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை மட்டும் தன விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா புத்தி கொஞ்சம், அதாவது என்ன சொல்றது, யோசிக்காமல் செய்துவிடக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். அதன் பிறகு புத்திசாலித்தனம் நன்றாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜி நன்றாக இருக்கும். தனம் எப்படி கையாளணும், எப்படி செய்யணும், யாரை நம்பி கொடுக்கணும், யாருடன் இது பண்ணுவது, அதாவது தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது கூட்டாளிகளை வைப்பது, இந்த மாதிரியான ஒரு மதிநுட்ப விஷயங்கள் புலப்படக்கூடிய தன்மை இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அது வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாது. தன விஷயத்துல ரொம்ப ரொம்ப கராரா சரியாக இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். சரி, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பலத்துடன் வலிமையா இருக்கார். அதாவது சுகஸ்தானம் நன்றாக இருக்கிறது. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகும். அப்ப தாய் சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை, தாய் அல்லது தந்தையின் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய தன்மை, உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பாகப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் கல்வி நன்றாக இருக்க போகிறது. நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், அனுகூலத்தை கிடைக்கும். புதிய படிப்பு, நீங்க ஆசைப்பட்ட
கல்வி உங்களுக்கு அமையும். அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். தூரதேச பிரயாணங்கள் செய்து அங்கே வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் நல்லா இருக்குது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி புகுத்தி ஒரு திறமையான கையாண்டு இந்த மாதம் ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரனோட கேது சேருவது தீமையான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ராகுவோட சுக்கிரன் இணைந்தால் ஏதாவது ரொம்ப கெடுதலை செய்யுன்னு சொல்லலாம். ஆனால் கேதுவோட இருக்கும்போது பெரிய பாதிப்பு இல்லை. அதுவும் குரு பார்வை பெற்றிருக்கும் போது உங்களுக்கு பெரிய பாதிப்பு குழந்தைகளாலும், அதாவது உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களாகவும் அல்லது பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு ஒன்று ஏற்படுத்த போவதில்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால 7ஆம் இடம் என்பது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண தடை இருந்தது, நாங்கள் எத்தனையோ இடத்துக்கு போய் பார்த்தோம், எத்தனையோ வரன்களை பார்த்தோம், அது செஞ்சோம் இது செஞ்சோம் அந்த பரிகாரம் செஞ்சோம், இந்த மாதிரியாக இருந்தவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை, நண்பர்கள், புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஏன்னா இந்த நண்பர்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைப்பார்கள் அப்படின்னா, தொடர்புகள், பிரயாணங்கள் மூலமாக நண்பர்கள், வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதத்தினர் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அல்லது பள்ளிக்கூடம் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது நண்பர்கள் இருந்தாங்க, ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு கனெக்ட் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த மாதம் ஒரு நல்ல கனெக்ட் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக உங்களுடைய வேலையிலோ அல்லது தொழில் ரீதியிலையோ நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அதாவது பாக்கியஸ்தானத்தை, அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்பது அந்த 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கிறார். அப்போ குரு என்பது ஒரு இயற்கை சுபர். ஸோ அந்த குரு உங்கள் லக்னத்தில் அமர்ந்து கொண்டு, உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு 9ஆம் இடம் பாக்கியத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு நினச்சிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளாக இது நடக்கணும் 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 அப்படின்னு திங்க் பண்ணி கொண்டு அதன்லேயே செயலாற்றி கொண்டு அதுக்காகவே உழைப்பு போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் சக்ஸஸாக இந்த மாதம் முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதே சமயத்தில் இந்த வானவியல் சம்பந்தப்பட்ட, விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி மனப்பாங்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார். அப்போ நிச்சயமாக தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி என்ன மாற்றம் இருந்தாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும். வக்ரமாக இருக்கிறனால ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான தன்மைகள், திடீர் சேஞ்சஸ், அதாவது அந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸ் தான். நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது சிறப்பு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் படித்த படிப்பு ஒன்று, நாம் பார்த்த வேலை ஒன்று, இப்படி ஒரு வித்தியாசமான தன்மையில் இருந்தீர்கள்வா, இப்போ அது உங்களுக்கு இருக்கு. உங்கள் சக ஊழியர்கள், உங்களோட பணிபுரிவர்களுடன் நட்புணர்வு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ராகு 11ல் இருக்கார். வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை அல்லது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட, சிஏ படித்தவங்க, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது கணக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து துறை, அதாவது கணக்கு சம்பந்தப்பட்ட, தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிஷபராசினருக்கு நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஆவணி மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சனியினுடைய ஜெயந்தி, அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த நாளில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் சனி திசை, சனி புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கல, தொழிலில் ஒரு நல்ல ஒரு செட் ஆகலை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது
ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை வருது அல்லவா, அந்த செவ்வாய்க்கிழமை சென்று வழிபடுவது கூடுதல் நட்பலனை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி, அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த செவ்வாய் என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா 7க்குரியவன், திருமணம். அப்ப யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அல்லது யாரெல்லாம் சகோதர சகோதரிகளுடைய சண்டை சச்சரவோடு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சரியாக ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் அமையல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கிறதோ அன்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை என்று செவ்வாய் பகவான், அதாவது முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல ஒரு மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு ஜெயந்தி வருகிறது. அதாவது குரு பகவானுடைய பிறந்த நாள். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ அல்லது ஒரு வம்பு வழக்கு ரொம்ப நாளா நிலுவையில் இழுத்து கொண்டிருக்கிறதோ, ஒரு நல்ல ஒரு சந்தோஷ மனநிறைவு, ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம், அல்லது குரு திசை குரு புத்தி யாருக்காவது நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பகவானை, நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணமுறை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.